வணக்கம், முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போது இந்த வீடியோவில் வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதை பேஸ் பண்ணி வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறது, அதை வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இது வந்து நல்ல ஒரு அக்யூரசி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து பிகினர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா தப்பாக ட்ரேட் பண்ணிடுறாங்க. அது எப்படின்னா சில இடத்துல வந்து அவங்களுக்கு எப்படி டிசிஷன் எடுக்கிறதுன்றது ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணாங்கன்னா அதில் வந்து தப்பான விஷயமும் வரும். அதாவது ஃபால்ஸ் சிக்னல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபால்ஸ் சிக்னல் வரும்போது நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து புரிஞ்சுக்கணும் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்றதை. அதை வந்து கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனாக நான் இந்த வீடியோவில் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல்ல ட்ரெண்டை பார்க்குறீங்க. இப்போ நான் ஒரு கேண்டில் எடுத்துருக்கேன், எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேண்டில் எடுத்துருக்கேன், அதான் நிஃப்டியோட கேண்டில் எடுத்துருக்கேன். நீங்கள் சும்மா ஒரு சாதாரண கேண்டில் மாதிரி இதை பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் போய்கிட்டே இருக்குது. புரியுதுங்களா? ட்ரெண்டு வந்து அப்பு, புரியுதுங்களா? ஸோ மேல் நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் அப்பில் இருக்கும். நான் வந்து இப்படி கோடு போட்டேன், இல்லை நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணி போட்டாலும் ஓகே. இப்படி போட்டுட்ருக்கேன். இப்போது இதில் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் ரெசிஸ்டன்ஸ். இந்த அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் லோ தான் வந்து சப்போர்ட்டு. ஓகே, ப்ரீவியஸ் லோவை வந்து நான் சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கேன், இது வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது இங்கேருந்து என்ன ஆயிருக்குன்னா, மார்க்கெட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம். அதாவது ப்ரீவியஸ் ஹை வந்து ரெசிஸ்டன்ஸு, ப்ரீவியஸ் லோ வந்து சப்போர்ட்டுன்னு வச்சுருக்கோம். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, மார்க்கெட் இறங்கி கீழே வந்துட்டுருக்கு, வந்துட்டு இந்த இடத்துல வந்து சப்போர்ட் கிட்ட கூட போகல, அப்படியே திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஏறி என்ன ஆச்சு, ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணிடுச்சு. ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு கன்ஃபர்மேஷன். அதாவது என்ன, ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி மேலே போச்சுன்னா இன்னும் மேலே போகும் அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கை வைக்கலாம், அதிகமான நம்பிக்கை வைக்கலாம். அதில் ப்ராபபிலிட்டி, சக்ஸஸபிள் ப்ராபபிலிட்டி வந்து அதிகம். அப்போது ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி மேலே போனோன்னா என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சப்போர்ட்டாக மாறிடும். புரியுதுங்களா? இந்த லைன் சப்போர்ட்டாக மாறிடும், அடுத்த ஹை வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். அப்போ எங்கன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் ஹை போயிருக்கு இல்லையா, ஸோ இது வந்து என்ன ஆகிடுது, ரெசிஸ்டன்ஸாக மாறிடுது. ஓகே, இது ரெசிஸ்டன்ஸாக மாறிடுது. இங்கே பாருங்கள், இது இது வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடுது, இது வந்து சப்போர்ட்டாக மாறிடுது. அப்போ மேலே ஏறின ஸ்டாக் என்ன ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல தொட்டுட்டு ரிட்டன் வருதா, ரிட்டன் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் கோடு போட்டுடுறோம், ப்ரீவியஸாக கட்டாக இருந்த இடத்த வந்து சப்போர்ட்டாக நம்ம போட்டுக்கிறோம். அப்போது கீழே இறங்கிட்டே வருது, வந்து கரெக்டாக அந்த சப்போர்ட்டை டச் பண்ணுதா, இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டை டச் பண்ணுது. இந்த இடத்துல சப்போர்ட்டை டச் பண்ண உடனே கரெக்டாக அந்த சிம்பிள் வருதா, இந்த சிம்பிளை பார்த்தோன்னே நமக்கே புரியுது சப்போர்ட்டையும் டச் பண்ணிடுச்சு, இந்த டோஜி சிம்பிளும் வந்துருச்சு. ஸோ இப்போ திருப்பியும் அது வந்து எங்கே நோக்கி மேலே போகும், ரெசிஸ்டன்ஸை நோக்கி மேலே போகும். ஸோ நேராக ரெசிஸ்டன்ஸை நோக்கி மேலே போய்கிட்டு இருக்கு. மேலே போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக பாருங்கள், அந்த ட்ரெண்ட் லைன் கிட்டேயும் போகும், அது அப் ட்ரெண்ட் லைன் கிட்டேயும் போகல, கரெக்டாக அதுக்கிட்டேயும் போகும். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸையும் கரெக்டாக டச் பண்ணிவிட்டு திருப்பியும் கீழே என்ன ஆகுது, சப்போர்ட் லைனை வந்து தொடுது. திருப்பி சப்போர்ட் லைனை கரெக்டாக அதை டச் பண்ணிவிட்டு அதே மாதிரி டோஜி சிம்பிள் மாதிரி ஒரு நமக்கு கேண்டில் ஸ்டிக்ஸில் ஒரு நல்ல ஒரு சிம்பிளை கொடுத்துட்டு திருப்பி மேலே ஏறுது. மேலே ஏறும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம வெயிட் பண்ணுறோம், வெயிட் பண்ணி என்ன பண்ணுறோம், ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி மேலே போகுது. ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி மேலே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து பாசிட்டிவ் சிக்னல், அதாவது ட்ரெண்ட் அப்பாக இருக்குது, ரெசிஸ்டன்ஸையும் மேலே கட் பண்ணிடுச்சின்னொன்று மேலே ஏறுதுன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம இந்த இடத்துல பையிங் கொடுக்குறோம். அப்போ இன்னும் அது மேலே ஏறும்போது நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கீழே இறங்க ஆரம்பிக்குது. இந்த கீழே இறங்க ஆரம்பித்த உடனே, அதாவது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸோ ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் திருப்பி அது கீழே இறங்க ஆரம்பித்த உடனே இந்த லைன் வந்து சப்போர்ட் லைனாக மாறிடுது, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனாக மாறிடுது. பாருங்கள், அப்படியே கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனாக மாறிடும். ஓகே, இது வந்து சப்போர்ட் லைனாக மாறிடும். திருப்பி இறங்கி என்ன ஆயிடுச்சு, இந்த சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போகுது. இப்போது இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரெண்டை பார்த்துக்கிறீங்க, அப் ட்ரெண்ட் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இங்கே கீழே இறங்கி வந்து சப்போர்ட் லைனை டச் பண்ணுது.
இப்போ சப்போர்ட் லைனை டச் பண்ணும்போது இந்த தாண்டி கீழே வருது பார்த்தீங்களா, இது பாருங்கள். இதை தாண்டி கீழே வரும்போது இதையும் தாண்டி கீழே போகுமா, சப்போர்ட்டை தாண்டி கீழேயும் போகுமா மார்க்கெட்டு, இல்லை மேலே வருமானதை உங்களால் டிசைட் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அப்போது நீங்கள் இதை வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல சொல்கிறேன். இந்த பாருங்கள், இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள். இந்த இடத்துல என்ன இருக்குது, அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, ஓப்பன் ஆகி இறங்கிட்டு ஆனால் என்ன இருக்குது, ஃபுல்லாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன நினச்சிக்குவோம், இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போனால் இன்னும் மேலே ஏறும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். கரெக்டுங்களா? அப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும், இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அப்படின்னு ஒரு ஆர்டர் ஒன்று இருக்குது. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது இது இப்படி டச் பண்ணிவிட்டு மேலே போகும்போது நமக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது, இந்த கேண்டில் வந்து ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பாசிட்டிவாக இல்லாமல் கீழே ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இறங்க ஆரம்பிக்குது. அப்போ நமக்கு வந்து இது மேலே போகுமா கீழே இறங்குமான்னு நமக்கு ஒரு டவுட்டு. அப்போ நமக்கு எது கன்ஃபர்மேஷனு, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை கட் பண்ணி கீழே இறங்குச்சுன்னா போய் சப்போர்ட் லைனை டச் பண்ணும். புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸ் ஆர்டரை எடுத்து இந்த இடத்துல போட்டுடணும். புரியுதுங்களா? அதாவது இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஆர்டர் நீங்கள் போட்டுடணும். அதாவது ரெசிஸ்டன்ஸ் லைனை கட் பண்ணி கீழே வந்தால், இந்த ப்ரைஸ்க்கு கீழே வந்தால் நான் வந்து இந்த இடத்துல செல்லிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கணும். அப்போ என்ன ஆகும், இது மேலே போச்சுன்னா மேலே ஏறிடும். புரியுதுங்களா? சப்போஸ் கீழே இறங்குச்சுன்னா கரெக்டான சிக்னலில் உங்களுடைய ப்ரைஸ் இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆயிரும், அதுக்கப்புறம் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ஸோ உங்களோட என்ட்ரியில் வந்து தப்பாக ஆகாது. நீங்கள் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகவே வேணாம். இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி மேலே போகுது, திருப்பி இது கீழே வருமா வராதா அப்படின்ற சந்தேகம்லாம் நீங்கள் படவே வேணாம். அப்போ இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டரை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல ஆர்டர் போட்டிங்கன்னா எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும், கரெக்டாக கீழே இறங்கும். அப்படி இல்லை மார்க்கெட் உங்களுக்கு அகேன்ஸ்டாக போகுதுன்னா உங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாது, உங்களுக்கு லாஸும் வராது. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடும் மேலே ஏறும்போது இப்போ என்ன ஆகுது, இவ்வளோ தூரம் கீழே இறங்கிருச்சு இல்லையா, கீழே இறங்கினோடனே இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இன்னும் 2 கேண்டில் கீழே போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது இந்த இடத்த பார்த்துக்கோங்க, நான் இங்கே கிளியராக இருக்குது பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே வந்து சப்போர்ட்டை டச் பண்ணியிருக்கு, சப்போர்ட்லேருந்து திருப்பி மேலே போயிருக்கு, மேலே போய்ட்டு திருப்பியும் வந்து இறங்கி ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி கீழே போயிடுச்சு, சாரி சப்போர்ட்டை கட் பண்ணி கீழே போயிடுச்சு. ஓகே, மேலே இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ், கீழே இருக்கிறது சப்போர்ட்டை கட் பண்ணி கீழே போனோடனே நமக்கு இப்போ என்ன நம்ம என்ன நினைப்போம், ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருந்துகிட்ருக்கு மார்க்கெட் இவ்வளோ நாளாக. புரியுதுங்களா? அப் ட்ரெண்டில் இருக்கும்போது நம்ம இன்னும் மேலே போகணுன்னு தான் எதிர்பார்க்குறோம். அப் ட்ரெண்டில் இருக்கும்போது டவுன் சைடு போகக்கூடாது இல்லையா. அப்போ என்ன பண்ணுறோம், இப்போ வந்து இது மேலே திருப்பி அப் ட்ரெண்டு போனால் நமக்கு நல்ல கால்னு நமக்கு தெரியும். ஆனால் இது என்ன இருக்குது, சப்போர்ட்டை தாண்டி கீழே கட் ஆகிடுச்சு. அப்போது சப்போர்ட்டை தாண்டி கீழே கட் ஆகிடுச்சுன்னா திருப்பியும் இது வந்து இந்த ஃபால்ஸ் சிக்னல் கொடுத்துட்டு, அதாவது ஃபுல்லாக இறங்காது, கொஞ்சம் முன்ன பின்னே இறங்கியிருக்கும். அதாவது அக்யூரேட்டாக சப்போர்ட்டை டச் பண்ணாமல் ஒரு 1-2 கேண்டில் அப்படி முன்ன பின்ன போயிட்டு வரும். அது எப்படி நம்ம அந்த இடத்துல அக்யூரசி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம இறங்க போகுதுன்னு நினைக்கக்கூடாது. உடனே ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணணும், அப் சைடு தான் போகணும். அப்போ என்ன பண்ணணும், சப்போர்ட்டை தாண்டி மேலே ஏறுனா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஆர்டர் நீங்கள் போடணும். புரியுதுங்களா? இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஆர்டர் நீங்கள் போடணும். சப்போர்ட்டை தாண்டி மேலே கீழே போயிட்டு திருப்பியும் சப்போர்ட்டை தாண்டி மேலே கட் பண்ணி மேலே வந்தால் அந்த இடத்துல நான் பை பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா, அது இறங்கிட்டே இருந்துச்சுன்னா இறங்கி கீழே போயிடும், உங்களுக்கு ஒரு பாதிப்பும் இருக்க போகிறதில்ல. அப்படி இல்லை, நீங்கள் நினச்சா மாதிரி இப்படி தட்டி மேலே வருது, இந்த இடத்துக்கு மேலே திருப்பி மேலே ஏறுது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆகிடுவீங்க. என்ட்ரி ஆகிட்டு என்ன ஆகும், அழகாக மேலே ஏறும், நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். அடுத்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம், இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டில் புக் பண்ணிடலாம். இப்படி தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும். அதாவது கண்டினியூஸாக வந்து ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக மாற்றிக்கணும் அடுத்தடுத்து மேலே ஏறும்போது. அதே மாதிரி அந்த ஃபால்ஸாக அது இறங்கி சும்மா ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் ஏற்படும், அந்த இடத்துல ரொம்ப அக்யூரசி இல்லாமல் 1-2 கேண்டில் இப்படி மேலே ஏறி கீழே ஏறாமல் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல எப்படி அக்யூரசி எடுக்கணும்னா, ட்ரெண்டை பேஸ் பண்ணி நம்ம அக்யூரசி எடுக்கணும். புரியுதுங்களா? ட்ரெண்டை பேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து என்னுடைய ஓடின் டயட்டில் நான் ஓப்பன் பண்ணி செப்பரேட்டாக இன்னும் தெளிவாக இதை வந்து நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் வேகமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள், புரிஞ்சுதுன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோலேயே வந்து நான் கவர் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம்னா மார்க்கெட் டைமிங் பற்றி நான் சொல்லிடணுன்னு இருக்கேன். நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் மார்க்கெட் டைமிங் பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க, அதனால் நான் அதை வந்து சொல்லிடுறேன். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதோட ஆர்டர் டைமிங் என்ட்ரி அண்ட் மாடிஃபிகேஷன் டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 9லேருந்து 9:08க்குள்ளே முடிஞ்சிடும். புரியுதுங்களா? அதுக்குள்ளே தான் அந்த ப்ரீ ஓப்பன் செஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி
ரெகுலர் மார்க்கெட் ட்ரேடிங் செஷன் நமக்கே தெரியும் 9:15 இருந்து 3:30 வரைக்கும். ஆனால் நீங்கள் வந்து இன்ட்ராடேயில் அவங்கள்ட்ட வந்து எக்ஸ்போஷர் வாங்கி பண்ணிங்கன்னா 3:15க்கெலாம் க்ளோஸ் பண்ணி ஆகணும். 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடணும். புரியுதுங்களா? அதே மாதிரி பிளாக் டீல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9:15 இருந்து 9:50க்குள்ளே பிளாக் டீல் முடிஞ்சிடணும். அதுக்கப்புறம் பிளாக் டீல்லாம் வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி அதோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 3:40லேருந்து 4 மணி வரைக்கும். புரியுதுங்களா? அதுதான் அதோட க்ளோசிங் செஷன். அடுத்தது அதே மாதிரி கரன்சி ட்ரேடிங். நிறைய பேர் வந்து ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷனில் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 3:30 மணிக்கு மார்க்கெட் முடிஞ்சோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அந்த டைமில் வந்து கமாடிட்டி பண்ணலாம். அப்படி இல்லை, கமாடிட்டி அக்கௌண்ட் என்கிட்ட தனியாக இல்லைன்றவங்க என்எஸ்சிலேயே வந்து கரன்சி ட்ரேடிங்கை எல்லாருமே பண்ணலாம். ஸோ அப்போ இந்த கரன்சி மார்க்கெட் பார்த்திங்கன்னா காலையில் 9லேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் கரன்சி ட்ரேடிங் நடக்கும். இதுதான் கரன்சி ட்ரேடிங்கோட டைமிங். ஸோ இந்த டைமிங் விஷயம் வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு இல்லாமல் இதிலேயே சொல்லிடணும்னு நினச்சேன். அதனால தான் இதில் சொல்லிட்டேன். ஸோ இந்த தகவலையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் அதை பேஸ் பண்ணி எப்படி ட்ரெண்டை பேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடுறதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது, இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் எனக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.